உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உங்களுக்கு உணர்த்தி உங்கள் இளமையை உங்களால் நிரந்தரப்படுத்தி உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பத்தை உங்களால் நிரந்தரப்படுத்தும் ஸ்ரீ ஆத்ம யோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம வணங்கிடலாம். என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்குகிறேன், பித்ருக்களை வணங்குகிறேன், என் உடலை நான் வணங்குகிறேன், பஞ்சபூதங்களாகிய இறைவனை வணங்குகிறேன். இப்போ நம்ம வணங்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம தியான நிலைக்கு வராங்க. இந்த தியான நிலையில ஒரு கால் மேல ஒரு கால், உள்ளங்கை மேல உள்ளங்கை, முதுகுத்தண்டு நேரா நிமிர்ந்து உட்காரணும். கண்களை அழுத்தம் இல்லாம சாஃப்டா முடிக்கணும். இப்போ நம்ம தியான நிலைக்கு வந்துட்டு இந்த தியான நிலையில நம்மை சுற்றிலும் நாம் அமைதி ஏற்படுத்துறோம். அதாவது நாம் என்பது உங்களுக்கு சொல்லியிருக்க உணர்வு. நாம் என்ற உணர்வை நாம அமைதி என்ற எண்ணத்தில் இணைக்க வேண்டும். அப்போ அந்த அமைதியில நம்ம உணர்வு இணைஞ்ச பிறகுனாவது உடல் லேசாகும். ஏன்னா அமைதியில நம்மளுடைய எண்ணம் இணைஞ்சிருச்சு, உணர்வு இணைஞ்சிருச்சு, அப்போ உடல் லேசாகும். அப்போ இந்த தியான நிலையில நம்ம உடல் லேசாகணும். ஏன்னா தேவையில்லாத சிதறி இருந்த எண்ணங்கள் அனைத்தும் ஒன்று குவிந்து நம்ம அமைதி ஏற்படுத்துறோம் பாருங்க, அந்த அமைதியில உணர்வாக இருக்கின்றன. நம்ம கரமுத்ரா ஆசனத்துல 3 நிலைகள்: உட்கார்ந்த நிலை, படுத்த நிலை, நின்ற நிலை. அதில் உட்கார்ந்த நிலையை நம்ம பார்த்துக்கணும். நீங்க அந்த பார்த்த உட்கார்ந்த நிலையை நல்லபடியாக பண்ணி இருப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதில் நல்ல பயனை அடைஞ்சின்னு இருப்பீங்க, நம்பிக்கை இருக்கு. இப்போ 2வது நிலை படுத்த நிலை. இந்த படுத்த நிலையில 3 பிரிவுகள் இருக்கின்றன. அதை இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கற்றுக்குங்க. 2 கைகளை பக்கவாட்டில் நீட்டிக்கொண்டு படுத்துக்கொள்ள வேண்டும். ரைட் உள்ளங்கையை நீட்டியிருக்கும் லெஃப்ட் முழங்கையில் வைத்து 5 மூச்சு ஆழ்ந்து இழுத்து விட வேண்டும். பிறகு ரிலாக்ஸ் பொசிஷன் வர வேண்டும். அடுத்து லெஃப்ட் உள்ளங்கையை நீட்டியிருக்கும் ரைட் முழங்கையில் வைத்து 5 மூச்சு ஆழ்ந்து இழுத்து விட வேண்டும். பிறகு ரிலாக்ஸ் பொசிஷன் வர வேண்டும். இதுபோல் 5 தடவை செய்ய வேண்டும். இந்த ஆசனத்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் லங்ஸ், அதாவது நம்மளோட நுரையீரல், 2 நுரையீரல், ஹார்ட், கல்லீரல், கணையம், பான்கிரியாஸ் என்ற கணையம், மண்ணீரல், இரைப்பை, இவை அனைத்தையும் அழுத்தி கொண்டு மூச்சை இழுத்து விடுவதால் அந்த உறுப்புகளில் உள்ள வாயுக்கள், தேவையில்லாத நீர், தடைகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. மேலும் செஸ்ட், பின் முதுகு, இங்குள்ள இரத்த நாளங்கள், நரம்புகள், எலும்புகள், தசைகள், தோல், இவைகளில் உள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. அடுத்து கரமுத்ராவின் 2வது பிரிவு. அண்ணாந்து படுத்த நிலையில் 2 கைகளை தலைக்கு மேல் தரையில் வைத்து 2 கைகளை இணைத்து வைக்க வேண்டும். பிறகு கைகளை கொஞ்சம் உயர்த்தி நிறுத்தி 5 மூச்சு இழுத்து விட வேண்டும். இது முதல் ஸ்டெப். இதேபோல் 6 ஸ்டெப் நிறுத்தி ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் 5 மூச்சு இழுத்து விட வேண்டும். இந்த ஆசனத்தை மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் 3 தடவை செய்ய வேண்டும். இந்த ஆசனத்தில் கிடைக்கும் பலன்கள்: முதல் ஸ்டெப்பில் கை முட்டிக்கிண்ணம், முழங்கை, இங்குள்ள இரத்த நாளங்கள், நரம்புகள், எலும்புகள், தசை, தோல், இவைகளில் உள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. மேலும் கல்லீரல், கணையம், மண்ணீரல் அழுத்தப்படுவதால் இங்குள்ள தடைகள், கழிவுகள், தேக்கங்கள், கிருமிகள், வாயுக்கள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. இப்போ 2வது ஸ்டெப்பில் கிடைக்கும் பலன்கள்: கை முட்டி கிண்ணங்கள், செஸ்டின் சைட் வியூ,
இங்குள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், எலும்புகள், தசை, தோல் இவைகளில் உள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. அடுத்து 3வது ஸ்டெப்பில் கிடைக்கும் பலன்கள். கை ஹார்ம்ஸ், கை முட்டி, லங்ஸ் இங்குள்ள இரத்த நாளங்கள், நரம்புகள், தசை, எலும்புகள், தோல் இங்குள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. அடுத்து 4வது ஸ்டெப்பில் கிடைக்கும் பலன்கள். முழங்கை, லங்ஸ், செஸ்டின் சைட் வியூ, மேல் முதுகு இங்குள்ள இரத்த நாளங்கள், நரம்புகள், எலும்புகள், தசை, தோல் இவைகளிலுள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. 5வது ஸ்டெப். இதில் கிடைக்கும் பலன்கள். கை ஹார்ம்ஸ், கை முழங்கை, உள்ளங்கை, லங்ஸ், செஸ்ட் சைட் வியூ, மேல் முதுகு இங்குள்ள இரத்த நாளங்கள், நரம்புகள், எலும்புகள், தசை, தோல் இவைகளிலுள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. அடுத்தது 6வது ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப். இதில் கிடைக்கும் பலன்கள். கை விரல்கள், உள்ளங்கை, முழங்கை இங்குள்ள இரத்த நாளங்கள், நரம்புகள், எலும்புகள், தசை, தோல் இவைகளிலுள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. படுத்த நிலையில் 3வது பிரிவு, கடைசி பிரிவு. மல்லாந்து படுத்த நிலையில் 2 கைகளை பக்கவாட்டில் விரித்து வைத்து 5 ஸ்டெப் வரை கைகளை தூக்க வேண்டும். இதுபோல் 3 தடவை 5 ஸ்டெப். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் 5 மூச்சு இழுத்து விட வேண்டும், லாங் பிரீத். இப்போ முதல் ஸ்டெப்பில் கிடைக்கக்கூடிய பலன்கள். கை முட்டி, முழங்கை இங்குள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், எலும்புகள், தசை, தோல் மேலும் கல்லீரல், கணையம், மண்ணீரல் இவை அனைத்திலும் உள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. செகண்ட் ஸ்டெப்பின் பலன்கள். கை முட்டி, முழங்கை, முதுகு இங்குள்ள இரத்த நாளங்கள், நரம்புகள், எலும்புகள், தசை, தோல் இவைகளிலுள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. தேர்ட் ஸ்டெப். இதில் கிடைக்கக்கூடிய பலன்கள். கை ஹார்ம்ஸ், கை முட்டி, முதுகு இங்குள்ள இரத்த நாளங்கள், நரம்புகள், எலும்புகள், தசைகள், தோல் மேலும் கணையம் இவை அனைத்திலும் உள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. ஃபோர்த் ஸ்டெப். இதில் கிடைக்கக்கூடிய பலன்கள். கை முட்டி, கை ஹார்ம்ஸ், முதுகு இங்குள்ள இரத்த நாளங்கள், நரம்புகள், எலும்புகள், தசை, தோல் இவைகளில் உள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. ஃபிஃப்த் ஸ்டெப், கடைசி ஸ்டெப்ஸ். இதோட பலன்கள். கை ரிஸ்ட், முழங்கை, முதுகு இங்குள்ள இரத்த நாளங்கள், நரம்புகள், எலும்புகள், தசை, தோல் இவைகளில் உள்ள தடைகள், தேக்கங்கள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்துவிட்டன. இன்னைக்கு கரமுத்ரால 3 பிரிவுகளை பார்த்தோம். அந்த 3 பிரிவுகள்லையும் நம்ம உடல் உள்ளுறுப்புகளாகிய இரத்த நாளங்கள், நரம்புகள், தசைகள், எலும்புகள், தோல்கள், உள்ளுறுப்புகள் அனைத்தும் மறுபடியும் புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்து விட்டன. அது சொல்றேன் பாருங்க. அப்ப அது புதுப்பிக்க தயார் நிலைக்கு வந்தா ரெடியா இருக்கு புதுப்பிக்கிறதுக்கு. அப்ப அதுக்கு என்ன தேவை? 7 தாதுக்கள் தேவை. அது எங்க இருந்து கிடைக்குது? நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து தான் கிடைக்குது. அப்ப நம்ம அரைச்சி சுவைச்சு நல்லா சாப்பிடணும். எந்த உணவா இருந்தாலும் அரைச்சி சுவைச்சு சாப்பிடுங்க, அறுசுவை நமக்கு நாக்குக்கு கிடைச்சிடும். அப்ப நமக்கு 7 தாதுக்கள் பலமா இருக்கு. அதை புதுப்பிச்சுட்டு அடுத்த வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிடும். முதுமை பருவம் என்பது முடியாத பருவம் அல்ல, முற்றும் உணர்ந்த பருவம். வயதாவதால் நம் உடல் உள்ளுறுப்புகள் பழுதடைவதில்லை. நம் உடல் உள்ளுறுப்புகளை பராமரிக்காததால் தான் பழுதுகள். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அரைத்து சுவைத்து உண்ண வேண்டும்.
ஆழ்ந்த சுவாசம், தினசரி ஆசனங்கள், தியானம், நடைப்பயிற்சி, இந்த 5ஐயும் மேற்கொண்டு உங்க உடல் உள்ளுறுப்புகளை பலமாக வைத்துக் கொண்டு நீங்க என்ற உணர்வை உங்க உடல் உள்ளுறுப்புகளோடு இணைத்து உங்க குடும்பத்தோடு இணைந்து நீண்ட ஆயுளை, நோயற்ற தன்மையை, இளமையை, மகிழ்ச்சியை இந்த புனிதமான மனித பிறவியில் முழுமையாக அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.